மக்கள் வணக்கம். இன்னைக்கு தேச தந்தையோட பிறந்த நாள். டாஸ்மாக் கடையெல்லாம் லீவு. இன்னைக்கு ஒரு நாளாச்சும் குடிக்காம இருக்கணும்னு மதுப்பிரியர்கள் நினைச்சாலும் இன்னைக்கும் எங்களுக்கு வருமானம் வேணும், கடையை திறந்து வச்சு வா வான்னு கூப்பிட்டு இருக்கு கரூர் கம்பெனி. பல ஊர்களில் இன்னைக்கு சட்டவிரோதமா மது விற்பனைங்கிறது நடந்துட்டு இருக்குப்பா. சும்மா சொல்லல, வீடியோ எல்லாமே வந்திருக்கு. ஸ்டாலின் சார், தப்பு மேல தப்பு நடக்குது சார். நடக்கிறதெல்லாம் பார்த்து ஜனங்க கொதிச்சு போய் இருக்காங்க. சரி மக்களே, விரிவான செய்திகளில் இன்னும் நிறைய பேசலாம். இப்போ போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. ஐயா ஸ்டாலின் அடுத்த காந்தி ஜெயந்திக்கு மது விலக்கை அமல்படுத்துவேன்னு ஒரு தடவை வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த வாக்குறுதியை கொடுத்து 10 வருஷமாச்சு. ஐயா ஆட்சிக்கு வந்து 5 காந்தி ஜெயந்தி முடிஞ்சே போச்சு. மது விலக்கை அமல்படுத்தலைன்னா கூட பரவாயில்ல, காந்தி ஜெயந்தி அன்னைக்காச்சும் கடையை சாத்தலாம்ல. கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடக்குது. ஸ்டாலின் சார் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்காரு. நிச்சயமா உறுதியா சொல்றேன், அடுத்த காந்தி ஜெயந்தி கொண்டாடுற போது தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு தமிழ்நாடா இருக்கும். மதுவிலக்கை அமல்படுத்தியே தீரணும். அரசியல் கட்சி கூட்டத்துக்கு இளைஞர்கள் மது குடிச்சிட்டு வர்றாங்கன்னு இளைஞரணி கூட்டத்தில் பந்தியில் பாட்டில் சப்ளை பண்ண திமுகவுக்கு அண்ணன் திருமாவளவன் கோரிக்கை வைக்கிறார். கரூர் துயரத்துக்கு இளைஞர்கள் போதையில் வந்தது தான் காரணம்னு புதுசாக ஒரு கதையை கட்டுறாங்க. திருவண்ணாமலையில் இளம்பெண் தாய் கண்ணு முன்னாடியே காவலர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் இந்திய அளவில் பேசுபொருளாகிருக்குய்யா. இந்திய அளவில் தமிழ்நாட்டுக்கு பெரிய தலைகுனிவு தான் இது. குறுஞ்செய்தியை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துடுவோம். மக்கா, இந்த கரூர் சம்பவத்தை பற்றி பேசிக்கிட்டு இன்னொரு கொடூரமான பயங்கரமாக நினச்சி கூட பார்க்க முடியாத இன்னொரு சம்பவத்தை பேச மறந்துட்டோம்பா. திருவண்ணாமலையில் தாய் கண்ணு முன்னாடியே, எப்படி தாயோட கண்ணு முன்னாடியே ஒரு இளம்பெண்ணை 2 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. அந்த 2 பேர் யார் தெரியுமா? கேட்டால் உங்கள் உடம்பெல்லாம் நடுங்கும். நமக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸ்காரங்க. ஸ்டாலின் ஐயா, நாடு எங்கே போயிட்டுருக்கு? மக்கா, நமக்கு ஒரு கஷ்டம்னா எங்கே போவோம்? கோயிலுக்கு போய் சாமி கிட்ட அழுவோம். சாமி கும்பிட போன இடத்துலையே கஷ்டம் வந்தா பொதுவாக நாம் யாரை நம்புவோம்? போலீஸ்காரங்களை நம்புவோம். அந்த போலீஸ்காரங்களே நம்ம வாழ்க்கையை சீரழிச்சா, இந்த ரெண்டும் ஒரு பொண்ணுக்கு ஒரே நேரத்தில் நடந்தால் எப்படி இருக்கும்? தாய் கண்ணு முன்னாடி மகளை பாலியல் வன்கொடுமை பண்ணி சீரழிச்சிருக்காங்க 2 காவலர்கள். திருவண்ணாமலைக்கு ஒரு தாயும் மகளும் சாமி கும்பிட வந்திருக்காங்க. சாமி கும்பிட வந்தவங்க லோடு ஆட்டோவில் லிஃப்ட் கேட்டு ஊருக்கு போயிருக்காங்க. போகிற வழியில் மடக்கி பிடிச்ச 2 போலீஸ்காரங்க கேள்வி மேலே கேள்வி கேட்டு ஆட்டோவில் இருந்து அம்மாவையும் மகளையும் இறக்கி லோடு ஆட்டோவில் போனால் சேஃப்டி இல்லை, வாங்க நாங்கள் உங்களை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆள் இல்லாத இடத்துல அம்மாவை இறக்கி விட்டு மகளை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. நடுராத்திரி நேரத்தில் அந்த தாயும் மகளும் கேட்க நாதி இல்லாமல் கதறி அழுது கண்ணீர் சிந்திருக்காங்க. போலீஸ்காரங்களே இப்படி கீழ்த்தரமான வேலையை செய்யும்போது யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும்? அப்புறம் காலையில் யாரோ சில நல்ல மனுஷங்க பார்த்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. கரூருக்கு ஓடோடி வந்து காலங்காத்தால் 4 மணிக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்த ஸ்டாலின் சார், திருவண்ணாமலைக்கு எப்போ வரீங்க? இல்லை, ப்ரெஸ் மீட் கொடுக்கத்தான் கேட்குறேன். எப்படி அண்ணன் அன்பில் மகேஷை அனுப்பி அழுகாட்சி காவியம்லாம் எழுதுவீங்களா, இல்லை அப்படியே விட்டுருவீங்களா? அப்புறம் முக்கியமாக அந்த 4 அதிகாரிகளை அனுப்பி ப்ரெஸ் மீட் வைக்க மறந்துடாதீங்க. அவங்க தான் உண்மையின் உரைகள். பேசுங்க சார். இந்தியா முழுக்க இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு போலீஸ் இப்படியெல்லாம் செய்யுமா? தமிழ்நாட்டில் மக்களாட்சி நடக்குதா இல்லை காட்டாட்சி தர்பார் நடக்குதான்னு கேவலமாக பேசுகிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஊடக உடன்பிறப்புகள் இந்த செய்தியை குலதோண்டி புதைச்சிருவாங்க. ஆனால் ஒன்று சார், உண்மையை மூடி மறைக்கவே முடியாது. ராத்திரி முழுக்க ரணத்தை அனுபவித்த அந்த தாய்க்கும் மகளுக்கும் நீங்கள் நீதி சொல்லியே தீரணும். சொல்லுவீங்களா? நான் கேட்கல சாமி, மக்கள் கேட்குறாங்க. கரூர்ல பெருந்துயரம் நடந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இளவட்ட பயலக குடிச்சிட்டு வந்தாங்களாம். அங்க மட்டுமில்ல, அரசியல் கட்சி கூட்டத்துக்கு வர இளைஞர்கள் குடிச்சிட்டு வராங்களாம். ஆனா திருமாவளவன் இப்படி பேசியிருக்காரு. சரி, அதுக்கு இப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, உடனே மது விலக்கை அமல்படுத்த ஏற்பாடு பண்ணுங்கன்னு பழைய பல்லவியையே பாடுறாரு. உண்மையான மனசோட சொன்னா ஏத்துக்கலாம், பாராட்டலாம், நல்ல விஷயம்னு நாமளும் கூட சேர்ந்து சொல்லலாம். அண்ணன் எப்போல்லாம் திமுக கூட ஒரு பஞ்சாயத்து நடக்குதோ அப்போ மட்டும் மது விலக்குன்னு பேசுறாரு. அதான் ஒரே குழப்பமா இருக்கு.
அரசியல் கட்சிகள் நடத்துகிற மாநாடுகளில் பேரணிகளில் பெரும்பான்மையாக இளைஞர்கள் கணிசமான அளவில் போதையில் வந்து பங்கேற்பதை நாம் பார்க்க முடிகிறது. கரூரில் நடந்த பெரும் துயரத்தில் 41 பேர் பலியானார்கள். அந்த நிகழ்வில் பங்கேற்ற இளைஞர்களிலும் பெரும்பாலானவர்கள் போதையில் இருந்தார்கள் என்பதை மறுக்க முடியாது. எனவே இளம் தலைமுறையினரை காப்பாற்ற, நாட்டை காப்பாற்ற, மக்களை காப்பாற்ற மதுவிலக்கு கொள்கை மிக மிக முக்கியமான ஒன்று என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீண்டும் நினைவூட்டுகிறது. கேட்டிங்களாப்பா, கரூர் துயரத்துக்கு காரணமே மதுவிலக்கை அமல்படுத்தாதது தான். கூட்டணிக்குள்ளே இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஏன் கேட்குறேன்னா, எப்போல்லாம் கூட்டணியில் பிரச்சனை வருதோ அப்போதான் மதுவிலக்கு மாதிரியான கோரிக்கைகளை அண்ணன் திருமாவளவன் பேசுகிறார். அது எப்படி சார்? அரசியல் கூட்டங்களுக்கு இளைஞர்கள் மது குடிச்சிட்டு வர்றாங்களா? எந்த கூட்டம்? 2-3 மாநாடு நடத்தியிருக்கீங்க. எந்த மாநாடுன்னு சொன்னீங்கன்னா புரிஞ்சுப்போம். தெரியாமல் கேட்குறேன். இப்போ எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த டாஸ்மாக் ஊழல் பற்றி பேசும்போது நம்ம ஆளுங்க யாரும் போக மாட்டீங்க, போகவும் கூடாதுன்னு கண்டிஷனாக சொல்லிவிட்டு அப்புறம்தான் அந்த கடையில் நடக்கிற ஊழல் பற்றி பேசுவார். அவர் சிஎம்மாக இருக்கும்போது இப்படி நீங்கள் கோரிக்கை வச்சா பரவாயில்ல. இன்றைக்கி யார் ஆட்சியில் இருக்கா? கட்சி இளைஞரணி விழாவில் இலை போட்டு ஒவ்வொரு தலைக்கும் ஒரு ஃபுல் பியர் பாட்டில் பந்தியில் வைக்கிற கட்சி ஆட்சியில் இருக்குது. கட்சி செலவில் கட்சி நிர்வாகிக்கு பந்தியில் பாட்டில் சப்ளை பண்ணுற கட்சிக்கிட்ட மதுவிலக்குன்னு பேசி என்ன பிரயோஜனம்? அட நான் சொல்லலைண்ணே, மக்கள் சொல்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு இல்லை, 3 வருஷமாக இந்த போதைப்பொருள் பிரச்சனை பற்றி இளைஞர்கள் சீரழிறதை பற்றியும் பேசிக்கிட்டே இருக்கார். அப்போல்லாம் அண்ணன் எங்கே போனீங்க? இளந்தலைவர் உதயநிதி வாழ்கன்னு 10வது வரிசையில் 3வது சேரில் உட்காந்துட்டு முட்டு தானே கொடுத்தீங்க. இப்போ என்ன திடீர் அக்கறை? கரூர் கூட்டத்துக்கு வந்தவங்கெல்லாம் குடிச்சிட்டு வந்தாங்க, அதான் அசம்பாவிதம் நடந்துச்சு. இல்லைன்னா ஐயா ஸ்டாலினோட காவல்துறை சிறப்பாக பாதுகாப்பு கொடுத்துருக்கோம். அதானே திமுகவை காப்பாற்றணும், திமுக கிட்ட வேணுங்கிறத வாங்கணும். அதுக்காகத்தானே இவ்வளோ அரசியல் பேசுகிறீங்க. இதுவான அரசியல்? நான் கேட்கல. ஆரம்ப காலத்தில் அடங்க மறு அத்து மீறுன்னு உங்கள் கூட வந்த சிறுத்தைகள் இப்போ பொட்டி வாங்கு முட்டு கொடுன்னு நீங்கள் பண்ணுற அரசியலை பார்த்து எரிச்சலாகி கேட்குறாங்க. மக்கா, நான் என்ன சொல்கிறேன்னா, ஐயா ஸ்டாலின் மதுவிலக்கை அமல்படுத்தலைனா கூட பரவாயில்ல, குறைந்தபட்சம் காந்தி ஜெயந்தி அன்னைக்காச்சும் பிளாக்ல சரக்கு விற்கிறவங்களெல்லாம் உள்ளே பிடிச்சு போடணுமா இல்லையா? இன்னைக்கு பல இடங்களில் கள்ளச்சந்தை மது விற்பனை ஜோராக நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நிச்சயமா உறுதியா சொல்றேன், அடுத்த காந்தி ஜெயந்தி கொண்டாடுற போது தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு தமிழ்நாடாக இருக்கும். நிச்சயமா உறுதியா சொல்றேன், அடுத்த காந்தி ஜெயந்தி கொண்டாடுற போது தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு தமிழ்நாடாக இருக்கும். ஐயா இதை சொல்லி இன்னையோட 10 வருஷம் ஆச்சுப்பா. அடுத்த காந்தி ஜெயந்திக்கு மதுவிலக்கு கொண்டு வந்துடுவோம்னு சொன்னார். சொல்லி 10 காந்தி ஜெயந்தி முடிஞ்சு போச்சு. ஐயா ஆட்சிக்கு வந்து 5 காந்தி ஜெயந்தி முடிஞ்சிருச்சு. அதாவது மதுவிலக்கு கொண்டு வர முயற்சி பண்ணலாம் கூட பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக மதுவிலக்கை கொண்டு வர முயற்சி பண்ணலாம். குறைஞ்சபட்சம் காந்தி ஜெயந்தி அன்னைக்காச்சும் கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடக்காமல் தடுக்கலாம். எதுவுமே நடக்க மாட்டேங்கி. காந்தி ஜெயந்தி அதுவுமா காலங்காத்தால கள்ளச்சந்தையில் மது விற்கிறாங்க. கேட்டால் கரூர் கம்பெனின்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. இந்த ஆட்சியில் 10 ரூபான்னு சொன்னதும் பாலாஜின்னு மக்கள் கத்துறாங்க. அந்த அளவுக்கு இந்த டாஸ்மாக் கொள்ளை பகல் கொள்ளையாக இருக்குது. ஆனால் அதை எதை பற்றியும் கவலைப்படாமல் ஐயா ஸ்டாலின் இருக்கிறார். ஸ்டாலின் சார், கொஞ்சமாச்சும் கண்ட்ரோல் பண்ணுங்கள் சார், இல்லைன்னா கரூர் கம்பெனி கண்ட்ரோலில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. போதைக்கு இளைஞர்கள் அடிமையாகிறாங்கன்னு அழுது புலம்புற அண்ணன் திருமாவளவன் இளைஞர்கள் போதை வியாபாரிகள் ஆகிறத பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறாரே. சென்னை எம்ஜிஆர் நகரில் போதை மாத்திரை விற்ற இளைஞர் சிக்கியிருக்காப்ல.
இப்போ மதுவிலக்கு கொண்டு வந்துட்டா மட்டும் போதை ஒழிஞ்சிருமா என்ன? இளைஞர்களை போதை பழக்கத்தில் இருந்து மீட்க ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். அண்ணன் உள்ளபடியே இளைஞர்கள் மேலே அக்கறைப்படுறாருன்னு சொன்னால் பிளாஸ்டிக் சேரில் உட்கார வைக்கிறவங்களோட சேர்ந்துக்கிட்டு ஜனநாயகத்தை காப்பாற்ற போகிறேன்னு போகாத ஊருக்கு வழி தேடாமல் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகிற வழியை தேடணும். சரி மக்களே, நேரமாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சி இத்தோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.